ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஃபுட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். நீண்ட நேரம் ஆனாலும் கெடாமல் சூப்பராக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் தேவையாக ஒரு 3 பூண்டு உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஒரு கடாய் ஒன்று ரெடி பண்ணி எண்ணெய், கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறம் நாம் உரித்த 3 பூண்டு இதெல்லாம் போட்டு நாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேஞ்ச் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச கறிவேப்பிலையும் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாயும் போட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் கரைச்சி ஊற்றிடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான சாதத்தை ஒரு பக்கம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கோம். சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். சாதத்தை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணிக்கு தேவையான உப்பு கலந்து ஒரு கிளறி விட்டுக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா. இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வரணும். இது பாருங்கள், புளி தண்ணி எவ்வளோ சூப்பராக கொதித்து கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கெட்டி ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சாதத்துக்கு கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நாம் சாதத்தை ரெடி பண்ண சாதத்தோட நாம் கலந்துக்கலாம் வாங்க. பாருங்கள், புளி தண்ணி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். புளி குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை ஒன்றோட ஒன்று நாம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாதமும் இந்த புளி குழம்பும் கலந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான புளி சாதம் ரெடியாகி வந்துச்சு பாருங்கள். இது நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு நாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு செய்யணுன்னா இந்த புளி சாதத்தை நாம் சூப்பராக ரெடி பண்ணி தரலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் இந்த சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னுட்டு. நாளைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாய்.